ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஜாட் அப்படிங்கிற தெலுங்கு படத்துடைய ரிவ்யூ தான். இந்த படம் ஹிந்திலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சன்னி தியோல், ரெஜினா கெசாண்ட்ரா, ரம்யா கிருஷ்ணன், ஜெகபதி பாபு இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கோபிச்சந்த் மல்லேனி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவிலேருந்து இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு 4 கிரிமினல்ஸ் போலீஸையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு 10-15 வருஷமாக அந்த ஊரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு ஏகப்பட்ட குற்றங்கள் வந்து அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்லீகலாக சில ஸ்மக்லிங் வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வில்லன் கிட்ட இருந்தும் அவங்க ஆளுகிட்ட இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் வந்து அனுப்புறாங்க. ஸோ இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறமா பிரசிடென்ட் வந்து ஒரு ஆக்ஷன்ல வந்து ஈடுபடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ள ஹீரோ எப்படி வராரு, ஹீரோ எப்படி அந்த மக்களை வந்து காப்பாத்துறாரு, ஹீரோவுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், ஃபைனலா இந்த ஒட்டுமொத்த குரூப்பையும் நம்ம ஹீரோ வந்து அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சன்னி தியோல் ஆகட்டும், படத்துல நடிச்ச மத்த எல்லா கேரக்டர்ஸுமே அவங்க ரோல வந்துட்டு ஒரே மாரி பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் டெரரா முகத்த வச்சிருக்காங்க. ஒரு சில கேரக்டர் வந்து கொஞ்சம் எமோஷனலாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, எல்லாருமே குடுக்கப்பட்ட ரோல வந்து நீட்டா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துடைய கதைய பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப புதுமையான கதை அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட முடியாது. ரொம்ப அறத பழசான ஒரு கதை தான். அதுக்கான ஸ்க்ரீன் பிளே வேணா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் முழுக்கவே ஆக்ஷன் காட்சிகளுக்காக மட்டும் தான் எடுத்த மாதிரி வந்து நமக்கு தோணும். ஏன்னா ஒரு 5, 6 ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. எல்லா ஆக்ஷன் சீக்வென்ஸும் வந்து சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 5, 6 ஃபைட்டு படத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறனாலே எமோஷனல் வந்து நல்லா கனெக்ட் ஆகணும். ரொம்பவே நமக்கு வந்துட்டு ஹீரோ வந்து இவன போட்டு அடிப்பான், நல்லா மிதிப்பான் அப்படின்னு நமக்கு தோணணும் இல்லையா? ஸோ அதுக்காகவே ரொம்பவே வயலன்ஸ் வந்து படத்துக்குள்ள அதிகமா வச்சிருக்காங்க. நெறைய துன்புறுத்தக்கூடிய காட்சிகள், மக்கள ரொம்பவே அடிமைப்படுத்தக்கூடிய காட்சிகள் அந்த மாரிலாம் நெறையா வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேரக்டருக்கு கோவம் வந்து எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துலயும் வந்து இருக்கு. பட் அந்த சண்டை காட்சிகள் வந்துட்டு ஒண்ணொண்ணும் படமாக்கப்பட்ட விதமாகட்டும், அதெல்லாமே படத்துல செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்குள்ள ஒரு சின்ன சஸ்பென்ஸ் ஒண்ண வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து யாரு? எதுக்காக இவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாரு? ஸோ இவர் ஒரு டானா? இல்ல ஒரு கிரிமினலா? இல்ல இவர் வந்துட்டு ஒரு போலீஸா? இல்ல மிலிட்டரியா? யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கடைசியா வந்து குடுத்துருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோக்கு எந்த அளவுக்கு பில்டப் இருக்கோ, அதே அளவுக்கு வில்லனுக்கும் வந்து பில்டப் காட்சிகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா வில்லன் எந்த அளவுக்கு கொடூரமானவன், அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெரரா, வயலன்ட்டா வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதனாலே பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு வந்து தோணும். ஸோ இவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடக்காதா? இவங்கள வந்துட்டு ஹீரோ ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தோன்ற மாதிரியான காட்சிகள வந்து டெவலப் பண்ண விதம் நல்லா இருந்தது. பட் எதுக்குப்பா இவ்வளோ வயலன்ஸு? அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு சில இடங்கள்ல தோண தான் செய்யுது. இப்ப சமீப காலமா ஏகப்பட்ட படங்கள் இதே மாரி வரதுனால, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிற மாரி நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆக்ஷன் காட்சிகள் நல்லா இருக்கு. ஆனா ஆரம்பத்திலே சொன்ன மாரி படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்குமே ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் முழுக்கவே சண்டை மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறனால, இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பா வந்து கட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் லாஜிக்க பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா ஹீரோ ஒத்தாளா எல்லாரையும் சமாளிப்பாரு. இந்த படத்தோடைய ஃபைட் சீக்வென்ஸ்லேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். லாஜிக்லாம் வந்து இந்த படத்துல நாம எதிர்பார்த்திடவே கூடாதுப்பா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கேத்த மாரி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சண்டை காட்சிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஓவராலா இந்த படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் அந்த சண்டை காட்சிகளுக்காக தாராளமா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப கிரிப்பிங்கா கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, ஜஸ்ட்டு எனக்கு சண்டை படம் அப்படின்னா புடிக்கும் அப்படின்னா, தாராளமா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இத நான் ரிவ்யூவா சொல்றேன். மேபி இந்த படம் வந்து நெறைய சேனல்ல ரோஸ்ட்டா கூட மாறுறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா சும்மா பார்க்கலாம். ஒரு டைம் பாஸுக்கு பார்க்கலாம். அவ்வளோதானே தவிர, பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்ல. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.